வணக்கம். இப்போ குரூப் 2 குரூப் 4 எக்ஸாமினேஷன்ஸ்க்கு தமிழ் இலக்கணத்துல இருந்து கிட்டத்தட்ட 85 கேள்விகள் வந்து கேக்குறாங்க. முன்னால இருக்கக்கூடிய சிலபஸ்க்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, இலக்கியத்துல வந்து கேள்விகளை குறைச்சிட்டு இலக்கணத்துல அதிகமான கேள்விகள் கொடுத்திருக்காங்க. அப்போ நம்ம இலக்கணம் பகுதியில வந்து நல்ல மதிப்பெண் பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஒவ்வொரு பாட்லையும், அதாவது அவங்க கொடுத்துருக்க சிலபஸ் படி 6 யூனிட்ல இருந்து ஒவ்வொரு பாட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைப்புகளுக்கு கீழே இருக்கக்கூடிய இலக்கண பகுதியை நல்லா தெளிவா வந்து படிச்சுக்கணும். ஓகேவா? அப்போ அதுக்கான ஒரு கிளாஸ் தான் வந்து இன்னைக்கு வந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். ஒவ்வொரு டாபிக்ஸ், அதோட இலக்கணத்தோட முக்கியமான டாபிக்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் இந்த வீடியோல வந்து கொஞ்சம் வீடியோஸ்ல வந்து நான் உங்களுக்கு வந்து கவர் பண்ணிடுவேன். ஓகேவா? சரி, இன்னைக்கு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னால இலக்கணத்தை பத்தி ஒரு இன்ட்ரோ வந்து நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இலக்கணம் அப்படிங்கிறது என்ன? இலக்கணம் அப்படிங்கிறது ஒரு மொழியை தெளிவுற பேசவும் எழுதவும் உதவுவதான் வந்து இலக்கணம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ மொழியை பிழை இல்லாமல் பேசவும் எழுதவும் பயன்படக்கூடியதுதான் வந்து இலக்கணம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ இந்த தமிழ் இலக்கணத்தை பாத்தீங்கன்னா நிறைய ஆசிரியர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ முக்கியமான முதல் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா தொல்காப்பியர். தொல்காப்பியர் தான் தமிழ் இலக்கணத்தை வந்து நமக்காக வரையறுத்து கொடுத்திருக்கிறாரு. அப்போ அவர் சொன்ன இலக்கணம், அவர் சொன்ன அதிகாரங்கள்ல பாத்தீங்கன்னா 3 அதிகாரமா பிரிச்சிருக்காங்க. ஒன்னு எழுத்து, இன்னொன்னு சொல், எழுத்து, இரண்டாவது சொல், மூணாவது பொருள். 3 அதிகாரமாக யார் பிரிச்சிருக்காங்க? தொல்காப்பியர் வந்து இலக்கணத்தை வந்து பிரிச்சிருக்கிறார். கரெக்டா? அப்போ முதல் 2 பகுதிகள்ல பாத்தீங்கன்னா, அதாவது எழுத்து, சொல், இந்த ரெண்டுலயுமே வந்து எதை பத்தி சொல்லியிருக்கிறாரு? இலக்கணத்தை பத்தி அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. அப்போ 3வது பகுதி, அதாவது பொருள். பொருள்ல எதை பத்தி பேசியிருக்கிறாரு? சமூக வாழ்க்கையை பற்றிய தகவல்களை அவர் தொல்காப்பியர் வந்து பேசியிருக்கிறார். ஓகேவா? அப்போ நம்ம சிலபஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? எழுத்து அப்படிங்கறத பத்தி கொடுத்திருக்காங்களா? அதுக்கடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? சொல். அப்போ இத பத்தி கேட்டிருக்காங்க. அப்போ எழுத்து அடிப்படையில என்னென்ன மாதிரியான இலக்கணம் கொடுத்திருக்காங்க? குறில் நெடில் வேறுபாடு, பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக, ஒருமை பன்மை பிழைகள், சந்தி பிழைகள், லகர வேறுபாடுகள், இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் உள்ள வந்து கொடுத்திருக்காங்க. கரெக்டா? அப்போ எழுத்து அடிப்படையில கிட்டத்தட்ட 25 கேள்விகள் வந்து கேட்கிறாங்க. சரி, அப்போ நம்ம தமிழ் இலக்கணம் அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன செய்யலாம் பாத்தீங்கன்னா, முதல்ல தமிழ் இலக்கணத்தை பத்தி தெரிஞ்சுக்குவோம். சரி, இலக்கணம் அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் அதோட வகைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 வகைகளாக பிரிக்கிறாங்க. அப்ப என்னென்ன வகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் எழுத்திலக்கணம். எழுத்திலக்கணம். செகண்ட் ஒன் சொல் இலக்கணம். சொல் இலக்கணம். மூணாவது பொருள் இலக்கணம். பொருள் இலக்கணம். 4 யாப்பிலக்கணம். யாப்பிலக்கணம். 5 அணி இலக்கணம். அணி இலக்கணம். அப்போ தமிழ் இலக்கணத்தோட வகைகள் எத்தனை? மொத்தம் 5 வகைகளாக வந்து பிரிக்கிறாங்க. எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம். அப்போ ஒவ்வொன்றுக்கும் எதுக்காக இந்த அடிப்படையில கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து எழுத்து. ஒரு இலக்கணம் உருவாவதற்கு அடிப்படை காரணம் என்ன? ஒரு எழுத்து. அந்த எழுத்து இருந்தா மட்டும்தான் அதை வச்சு நம்ம வந்து இலக்கண விதிகள், சொற்கள், சொற்றொடர்கள் உருவாகும். கரெக்டா? சரி, ஃபர்ஸ்ட் வந்து எழுத்திலக்கணம். எழுத்திலக்கணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கலாம். எழுத்து அப்படிங்கிறது என்னது? ஆ. ஆங்கிறது ஒரு எழுத்து. கா ஒரு எழுத்து. கூ ஒரு எழுத்து. இது எல்லாமே வந்து எழுத்துகளுக்குள்ள வந்துருது. அப்போ எழுத்து அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒளி வடிவமாகவும் வரி வடிவமாகவும் எழுதப்படுவதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்? எழுத்து அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ ஒளி வடிவமாகவும் அப்படிங்கிறது என்னது? இப்போ ஆ அப்படிங்கறத நான் சொன்னேன் இல்லையா, அது வந்து ஒளி வடிவம். வரி வடிவம் அப்படிங்கிறது ஆண்கிறத நான் எழுதுனேன் இல்லையா, அதுதான் வந்து வரி வடிவம். இதத்தான் என்ன சொல்றாங்க? ஒளி வடிவமாகவோ வரி வடிவமாகவோ வரக்கூடியதுதான் என்ன சொல்றாங்க? எழுத்து இலக்கணம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரிங்களா? சரி, செகண்ட் என்ன சொல்றாங்க? சொல் இலக்கணம். சொல் இலக்கணம் அப்படிங்கிறது என்னது? சொல். சொல் அப்படிங்கிறது ஒரு எழுத்து தனித்தோ அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்தோ வருவதுதான் என்ன சொல்றாங்க? சொல் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்ப எக்ஸாம்பிள் பாருங்க. கோ. கோ அப்படிங்கிறது ஒரே ஒரு எழுத்து. ஆனா அந்த ஒரு எழுத்தோட பொருள் என்னது? அரசன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? இப்போ மா அப்படின்னு சொல்றோம். மா அப்படிங்கறதோட பொருள் என்னது? மானா பெரிய அப்படின்னு சொல்லலாம். அப்போ
கோங்கிறதோட ஒரு எழுத்தோ இல்லைன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்தோ. கோ அப்படிங்கறதோட மீனிங் அரசன். கோ கோவை. கோவை அப்படிங்கறதோட மீனிங் என்னது? ஒரு ஊரோட பெயர். கரெக்டா? கோயம்புத்தூர் அப்படிங்கிற ஊரோட மருவுதான் என்னது? கோவைன்னு சொல்லுவோம். அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்தோ வந்து பொருள் தந்தால் இதை என்ன சொல்லுவோம்? ஒரு ஊரின் பெயர். வந்தால் அதைத்தான் என்ன சொல்றாங்க? சொல் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? அப்போ சொல் அப்படிங்கிறது ஒரு எழுத்து தனித்து வந்து பொருள் தந்தாலும் இல்ல பல எழுத்துக்கள் சேர்ந்து வந்து பொருள் தந்தாலும் அதை என்ன சொல்லுவாங்க? இத சொல் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரிங்களா? மூணாவது பொருள் இலக்கணம். பொருள் இலக்கணம் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒழுக்க முறை அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அப்போ ஒழுக்க முறை அப்படிங்கிறது என்னது? பண்டைய தமிழர்களுடைய வாழ்க்கை முறையை பற்றி சொல்வதுதான் பொருள் இலக்கணத்துக்குள்ள வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்போ அவங்களுடைய எப்படி பிரிக்கிறாங்க? ஒன்னு அகம், இன்னொன்னு புறம். இந்த பொருள் இலக்கணத்தை தமிழர்களுடைய வாழ்க்கை முறைன்னு சொல்லப்படுது. அதை அகப்பொருள் இல்லைன்னா புறப்பொருள் அப்படின்னு வந்து பிரிக்கிறாங்க. இந்த அகப்பொருள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கை, அதாவது தலைவனுக்கும் தலைவிக்கும் இடையில் நடக்கக்கூடிய காதல், அந்த ஊடல், இத பத்தி சொல்றதா என்னது? அகம் அப்படின்னு வந்து சொல்றோம். அதாவது குடும்ப வாழ்க்கையை பத்தி சொல்வது அக வாழ்க்கை. புற வாழ்க்கை அப்படிங்கிறது என்னது? குடும்பத்துக்கு வெளியே நடக்கக்கூடிய நிகழ்வுகள், அதாவது போர், கொடை, வீரம், வெற்றி, மன்னனின் கொடை, இது எல்லாமே எதுக்குள்ள வந்துரும் பாத்தீங்கன்னா புற வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்துடுறாங்க. சரியா? அப்போ ஒரு மனிதனின், அதாவது பண்டைய தமிழர்களின் ஒழுக்க முறைகளை பற்றி பேசப்படக்கூடிய இலக்கணத்தை தான் என்ன சொல்றோம்? பொருள் இலக்கணம் அப்படின்னு வந்து சொல்றோம். அடுத்ததாக யாப்பிலக்கணம். யாப்பு அப்படிங்கிறது யாத்தல் அப்படிங்கிறது கட்டுதல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரிங்களா? அப்போ ஒரு கவிதைகள் எழுதப்படக்கூடிய இலக்கணத்தை தான் யாப்பிலக்கணம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்போ கவிதைகள் அப்படிங்கிறது என்ன விதமான கவிதைகள்லாம் இருக்கு? மரபு கவிதைகள் இருக்கு, புது கவிதைகள் இருக்கு. சரியா? இப்ப புது கவிதைகள் அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய கவிஞர்கள் எழுதக்கூடிய கவிதைகள். அப்போ ரெண்டு கவிதைகளுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? மரபு கவிதைகள் அப்படிங்கிறது ஒரு இலக்கண முறைக்கு உட்பட்டு கவிஞர்களால் எழுதப்படக்கூடிய கவிதைகள் தான் என்னது? மரபு கவிதைகள். அதாவது இலக்கண விதிகளுக்கு உட்பட்டு எழுதப்படக்கூடிய கவிதைகள் மரபு கவிதைகள். அப்போ புது கவிதைகள் அப்படிங்கிறது இலக்கண விதிகளுக்கு அப்பாற்பட்டு கவிஞர்களின் கருத்துக்கேற்ப எழுதப்படக்கூடிய கவிதைகளை தான் என்ன சொல்றாங்க? புது கவிதைகள் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்போ இந்த மாதிரியான கவிதைகள் எழுதுவதற்கு பயன்படக்கூடிய இலக்கணம் யாப்பிலக்கணம் சொல்றோம். அப்போ இந்த யாப்பின் உறுப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 உறுப்புகள் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா எழுத்து, அசை, சீர், தலை, அடி, இறுதியா தொடை. அப்போ இந்த 6 உறுப்புகளும் என்னன்னு சொல்றாங்கன்னா இது வந்து யாப்பின் உறுப்புகள் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அப்போ இந்த உறுப்புகளின் மூலமாக தான் ஒரு கவிதை எழுதப்பட முடிகின்றது. சரிங்களா? சரி, அடுத்ததாக வரக்கூடியது கடைசியா வர்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அணி இலக்கணம். அப்போ அணி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதன் பொருள் அழகு. அணி, இதன் பொருள் அழகு. அப்போ ஒரு செய்யுள் ஆசிரியர், அந்த ஆசிரியர் வந்து ஒரு செய்யுளை அழகுபடுத்துவதற்காக எழுதப்படக்கூடிய இலக்கணம் தான் என்னன்னா அணி இலக்கணம் அப்படின்னு சொல்றோம். அப்போ ஏற்கனவே வந்து ஒரு கவிதை எழுதிட்டோம், அந்த கவிதையை மேலும் அழகுபடுத்துறதுக்காக புலவர்கள் வந்து சில மேற்கோள்களையோ சில குறிப்புகளையோ ஏற்றி கூறக்கூடியதுதான் வந்து என்ன சொல்றாங்க? அணி இலக்கணம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த அணி இலக்கணத்துல எத்தனை விதமான வகைகள் இருக்குன்னா எக்கச்சக்கமான அணிகள் வந்து நம்மளோட தமிழ் இலக்கணத்துல இருக்கு. கிட்டத்தட்ட உவமை அணி, உருவக அணி, தற்குறிப்பேற்று அணி, இல்பொருள் உவமை அணி, அதுக்கடுத்து எடுத்துக்காட்டு உவமை அணி, சொல் பின்வரு நிலையணி, சொற்பொருள் பின்வரு நிலையணி, தன்மை அணி, தீவக அணி, இந்த மாதிரியான ஏகப்பட்ட அணிகள் வந்து இந்த அணி இலக்கணத்துக்கு கீழே வந்து இருக்கு. நம்மளோட சிலபஸ் பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா நிறைய திருக்குறள்கள்ல இந்த அணிகள் வந்து கொடுத்திருப்பாங்க. இப்போ சில போன்ற அப்படின்னு வந்து திருக்குறள்ல வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது வந்து உவமை அணி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அற்று அப்படின்னு வந்து முடியும். அந்த மாதிரி இதெல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா உவமை அணி அப்படின்னு சொல்றோம். அத மாதிரி அணிகள் எதுக்கு பயன்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு செய்யுளை
அழகுபடுத்துவதற்காக பயன்படுத்தப்படக்கூடிய இலக்கணம் தான் வந்து அணி இலக்கணம் அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த 5மே எதுக்கு என்ன இலக்கணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் இலக்கணம். அப்போ தமிழ் இலக்கணம், இலக்கணம் தெரியறதுக்கு முன்னால நமக்கு அடிப்படை என்ன தெரியணும்? இலக்கணத்தின் வகைகள். அப்ப தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 5 வகைப்படும். ஓகேவா? இதே மாதிரி அடுத்த டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.